அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களிலும் ஆசிரியர் பணிக்கான டெட் தேர்வு கட்டாயம் என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது பட்டதாரி ஆசிரியர் நியமனம் மற்றும் இடைநிலை கல்வி ஆசிரியர் நியமனத்தில் இதற்கு முன் பணி மூப்பு அடிப்படையில், அதாவது பதிவு செய்த அடிப்படையில் பிஎட் முடித்தவுடன் பணி நியமனம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு டிஇடி எனப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வந்த பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் பணி நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வரும் நிலையில் மதுரை அருகே உள்ள மேலூரில் ஒரு பட்டதாரி ஆசிரியர் நியமனித்து அந்த கல்வி நிறுவனம் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு அனுப்பியது. அப்பொழுது அந்த மாவட்ட கல்வி அதிகாரி அந்த மனுதாரர் அதாவது டிஇடி தேர்ச்சி பெறாத சூழலில் இவரது பணி நியமனத்தை நிராகரித்து உத்தரவிட்டார். இந்த சூழலில் அந்த ஆசிரியர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்து நியமன உத்தரவு பெற்றார். இந்த உத்தரவை எதிர்த்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு என்ன உத்தரவு பிறப்பித்தாங்கன்னா, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வை அந்த தகுதி தேர்வை நியமனம் விதிகளை நியமிப்பது அரசுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை NCTE என்னும் தேசிய கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் ஆசிரியர் நியமனத்திற்கு டிஇடி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் என்று கூறியுள்ளனர். எனவே சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். எனவே இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை அனுமதித்து உத்தரவிட்டனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.